ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ தான். தீபாவளி முடிச்சு நம்ம சென்னைக்கு போகும்போது நம்ம ஊர் காய்கறியில் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போவேன். சிகப்பு கீரை, பீன்ஸு இதெல்லாம் சென்னையில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஊர் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே வித்தியாசமாக நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், ஈத்திக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் தக்காளி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், நல்ல பிஞ்சு வெண்டைக்காய், பார்க்க தான் முத்தல் மாதிரி இருக்கான்னு நல்ல பிஞ்சு, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி, அதுக்கப்புறம் இதாங்க புதுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு செல்லுக்குடி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே போட்டால் வத்த குழம்புலாம் வச்சோம்னா அப்படியே நெய் மாதிரி இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம், சூப்பராக இருக்கும். அதனால் எப்போ வந்தாலும் நான் கண்டிப்பாக வேறு எதுவும் வாங்க முடியல கூட கத்திரிக்காய் கண்டிப்பாக வாங்கி எடுத்துகிட்டு போவேன். குட்டி குட்டியாக கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே இங்கேருந்து நான் காரில் போகிறதுனால எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டால் நீங்கள் என்னென்னலாம் வாங்கி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிகப்பு கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கிடைக்கும் போது வாங்கி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பார்க்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுக்கோட்டையிலேருந்து காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம சென்னைக்கு கிளம்ப போகிறோம் தீபாவளி முடிச்சுட்டு. உங்கள் தீபாவளி எப்படி என்ஜாய் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன காரில் பேக் பண்ணீங்க அதையும் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.